லோகேஷ் கனகராஜ் வெறித்தனமான கமலஹாசன் ஃபேன். இப்ப பாரு என் ஃபேன் பாய் மொமெண்ட் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் படத்துல தெரிக்க விட்டாரு. ஓ நீ கமல் ஃபேன்னா நான் விஜய் ஃபேன், என்னோட ஃபேன் பாய் மொமெண்ட் நான் காட்டட்டுமா அப்படின்னு நெல்சன் எடுத்ததுதான் பீஸ்ட். ஓ அப்படியா, நான் வெறி பிடிச்ச ஏகே ஃபேன், என்னோட மொமெண்ட்டை காட்டட்டுமா அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியில இறக்கியிருப்பாரு. அப்ப எங்கால் மட்டும் என்ன தக்காளி தொக்கா, இப்ப நான் காட்டுறேன் பார் அப்படின்னு சூர்யாவோட ஃபேன் பாயா இருந்து எடுத்திருக்காரா என்னன்னு தெரியல, தெரிக்க விட்டாரு. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். மஜாவா இருக்குது படம். அண்ட் முக்கியமா எதை எங்க வச்சா எப்படி இருக்கும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. யாருக்கு? சூர்யா ஃபேன்ஸ்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்புறம் யாருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? விஜய் ஃபேன்ஸ்க்கு. அந்த ஒரு சீன் இருக்கே, அது வரைக்கும் சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் தான் கத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீன் வர்றப்போ தியேட்டர் ஆபரேட்டரே எஞ்சி கத்திருப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு காது கொய்ன்னுச்சு. வெல்கம். சரி, ஓவர் ஹைப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி May 14th, அதாவது நேத்து ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் இது. ஒரு சில பழைய கேஸ்கள்னால ஆன் டைமுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விட முடியாது, எங்க ஃபண்டை நீங்க கிளியர் பண்ணுங்க, எங்க பேமெண்ட் வராம நாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி கடைசி நேரத்துல ஸ்டே வாங்கி படத்தை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி அழுதெல்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. May 14th படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா, உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். அதை பாக்குறப்போ உண்மையிலேயே பரிதாபமா இருந்துச்சு. சூர்யாக்கு இது பழகி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட படம் இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ண விடாம ஸ்டேன்னு வாங்குவீங்க, இல்ல வேற ஏதாவது கொச்சல் கொடுப்பீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனா இது வரைக்கும் அவர் டைரக்ஷன்லயும் சரி, அவர் நடிச்ச படமும் சரி, குட்டி குட்டி பட்ஜெட்ல சிம்பிள் கான்செப்டோட எடுத்திருப்பாரு ஒரு படத்தை. ஆனா இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அவரோட டைரக்ஷன்ல. அப்ப அழுக வரதானே செய்யும். நானும் மனுஷன் தான் கீதா, எனக்கும் வலிக்கும். ஃபைனலி இன்னைக்குமே ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. காலங்காத்தால ஏஞ்சி 9 மணிக்கு டிக்கெட் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறப்போ திடீர்னு ஓபன் ஆயிடுச்சு. சரின்னு புக் பண்ணலாம்னு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு டிக்கெட் கூட புக் ஆகல. சத்தியமா சொல்றேங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு புக் பண்ணது. அது மட்டும் இல்ல, தியேட்டருக்குள்ள போய் பார்த்தா ஜஸ்ட் 25 பேர் தான் இருந்தாங்க. ஏதாவது மொக்க தியேட்டருக்கு போயிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எங்க தெரியுமா பார்த்தேன்? பிவிஆர்ல பார்த்தேன். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க தியேட்டர். அங்கெல்லாம் யூசுவலா டிக்கெட்டே கிடைக்காது. ஏன் இவ்வளவு கூட்டம் கம்மி? ஒருவேளை இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா, இல்ல அவ்வளவு மொக்கன்னு முடிவே பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலைல படம் ரிலீஸ் ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் போன ஷோக்கு அடுத்த ஷோலாம் ஹவுஸ்ஃபுல். பட் அந்த ஷோ ஓட்டின தியேட்டர் ஓனருக்கு லாஸ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் சொன்னான்? நான் போனது பிவிஆர். அங்க 10 பேர் போனாலே போதும். அவங்கள்ட்ட பாப்கார்ன், பெப்சி, பப்ஸ் எல்லாம் ஓட்டி விட்டு அதுல இருந்தே லாபத்தை சம்பாதிச்சிருவானுங்க. சரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப படம் எப்படி இருக்கு அப்படின்றத கிளியரா பாப்போமா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ரிவ்யூ ஸ்டார்ட்ஸ் at 2 minutes 50 seconds அப்படின்னு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. சரி, இப்ப படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் சூர்யா ஃபேன்ஸ். உண்மையான சூர்யா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு எனக்கு சூர்யா பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை கொடுக்காது. வர்த் வாட்சிங். பயங்கர கூஸ் பம்ப்ஸ். ஐயோ, ஆயுத எழுத்து ரெஃபரன்ஸ் பா. அப்புறம் சிங்கம் கெட்டப், ஒவ்வொரு சீனும் அப்படி சில்ற செதறுது அப்படின்ற அளவுக்கு கன்ஃபார்மா பேசுவாங்க. அது உண்மைதான். அவங்களுக்கு குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம விஜயோட ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. இன்ட்ரோல ஸ்டார்ட் ஆகி லியோ ரெஃபரன்ஸ், நேருக்கு நேர் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல கூட வருது. அப்ப நீங்களே சொல்லுங்க, தியேட்டர்ல போய் நீங்க பாக்குறப்போ, அதுவும் as a fan போய் பாக்குறப்போ என்ன ஏமாற்றத்தை கொடுக்கும்? சோ அந்த வகையில கண்டிப்பா படம் ஹிட். பிளாக் பஸ்டர் 800,000 crores அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜெனரல் ஆடியன்ஸா போய் பாக்குறோம். அவங்களுக்கு படம் எப்படி இருக்கும், என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றதை இங்க இருந்து பார்க்கலாம். கிளி நோட் பண்ணியா? நீ பண்ணல அடிங் நோட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டோரி இருக்கே, அது ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். இப்போ மூக்குத்தி அம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீகம் கடந்த ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. ஒரு ஃபேமிலிக்குள்ள குலதெய்வமும் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. அடுத்து வீட்ல விசேஷன்ற படத்தை பார்த்தாலும் ஃபேமிலியை கவர் பண்ற மாதிரி ஒரு காமெடி டிராமா. சோ இந்த படத்துலயும் ஃபேமிலியை தான் கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஃபேமிலியை வச்சு எடுக்காம ஃபேமிலி எதை நம்புவாங்களோ அதை வச்சு எடுத்திருக்காரு. அது என்னன்னு கேக்குறீங்களா? அதான் கடவுள் நம்பிக்கை. அதுவும் படத்தோட டைட்டில்ல இருக்க மாதிரி கருப்பனை வச்சு எடுக்கப்பட்ட படம். பட் கருப்பனா நம்ம சூர்யா வராரு. வா கருப்பு, வெல்கம்.
என்னையா புசுக்குன்னு கதையை சொல்லிட்ட, நீ தான் சொல்ல மாட்டியே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ட்ரெய்லர்லயே நீங்க பாத்துருப்பீங்களே. அப்ப கோட் சூட் போட்டு கோர்ட்டுக்கு வராரு, அவர் கருப்பு சாமியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். சாமி எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? அவருக்கு தான் பவர் இருக்கே. புஷ் அப்படின்னு ஒண்ணு பண்ணாலே போதுமே, யாரு குற்றவாளியா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும், யாரு நிரபராதியோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பதில சொல்றா. பட் அங்கதான் இருக்கு சூச்சமோ. நீ சாமியா வரக்கூடாது, சாதாரண மனுஷனா வரணும் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு உனக்கு எனக்கு போட்டி தான் அப்படின்னு வர வச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசி என் வாயில இருந்து கதையை வாங்கலான்னு பாக்குறீங்களா? சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எமோஷனலா போகும். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கும். அதுலயும் 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம சூர்யா வரவே மாட்டாரு. ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. பொசுக்குன்னு சாமியை உள்ள இறக்கி விட்டாங்க. அப்ப இது சாமி படமா அப்படின்னு இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறப்ப ட்ராக்க மாத்தி விடுற மாதிரி மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து படம் எப்படி தெரியுமா போச்சு? உங்கள்ட்ட கதையும் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. பாலக்காடு வழியா கேரளாக்கு போக வேண்டிய ட்ரெயின் பொசுக்குன்னு யூ டர்ன் போட்டு பாண்டிச்சேரி பக்கம் போன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. இது வரைக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி எப்படி பாத்திருக்கோம்? எஃப்எம்ல ஒரு ரேடியோ ஜாக்கியா, அதுவும் ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, பயங்கர ஃபன்னா பாத்திருக்கோம். இல்ல ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணி பாத்திருக்கோம், அதுவுமே கிட்டத்தட்ட ஃபன்னா தான் இருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட படத்துல காமெடி ரோல் பண்ணிருப்பாரு, அங்கேயும் ஃபன்னு தான். அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படத்துலயுமே காமெடியை தாண்டி ஒரு சில சீரியஸ் ரோலும் பண்ணிருப்பாரு, அதுவும் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல ஒரு மெயின் வில்லன் ரோல் அவர் தான் பிளே பண்றாரு. அப்படி இருக்கிறப்போ அவரை வில்லனாவே பார்க்க தோண மாட்டேங்குது. இருந்தாலும் நானூறு ரவுடி தான் கை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு. அதோட சேர்த்து ஒரு சில காமெடியும் பண்றாரு. சோ அதே ட்ராக்ல போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி ஏத்திருந்திருக்கலாம். பட் ஆரம்பத்துல காமெடி வில்லனா இருந்த இவரு போக போக சீரியஸ் வில்லனா மாறிட்டு இருக்காரு. கொஞ்சம் வில்லன் பண்ணா காமெடின்றதே மறந்துடுவீங்களே, திரும்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. ஆமா, அப்படி பண்ணாதானே ஏத்துக்க முடியும். கடைசி வரைக்கும் காமெடியா பண்ணிட்டு இருந்தா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா சீரியஸா போகிறதை ஏத்துக்க வைக்கிறது யார்கிட்ட இருக்கு? அந்த கேரக்டர் கிட்ட தான் இருக்கு. அண்ட் அந்த கதையில தான் இருக்கு. கதை சீரியஸா போகுது, பட் இவரும் சீரியஸா ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அது எமோஷனலி கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வில்லன் மக்கள் ஏத்துக்க முடியாத விஷயங்கள்லாம் பண்றப்போ அந்த வில்லன் மேல ஆடியன்ஸ்க்கு கோவம் வரணும். ஆனா அங்கேயுமே இவரை பரிதாபமா தான் பார்க்க தோணுது. பட் இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட். இந்த கோர்ட்ல நடக்கிற அநீதிகள், வக்கீல்கள் பண்ற அட்டூழியங்கள், ஜட்ஜை கையில வச்சுக்கிட்டு தனக்கேத்த மாதிரியான தீர்ப்பை எழுதிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் மோஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் இப்ப எடுத்திருக்காங்க. சோ சூப்பரான சப்ஜெக்ட், மக்களுக்கு போய் ரீச் ஆகும், கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி மோனோபோலி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லாஜிக்கும் உதைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் எங்கெல்லாம் அப்படி உதைக்க ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் நம்ம சூர்யாவோட மாசான சீன், அதுக்கேத்த மாதிரி மாசான பிஜிஎம். ஐயோ, இவரை பத்தி சொல்ல மாட்டேனே, சாய் அபியங்கர் பிரி 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 பிரிச்சு விட்டாருப்பா. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வர்றப்ப இந்த மாதிரியான பிஜிஎம் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் நம்ம தமிழ் கலாச்சாரம். ஆனா அதை நான் கம்ப்ளீட்டா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு இந்த படத்துல நம்ம சாய் அபியங்கர். அது மட்டும் இல்லாம சாங்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பயங்கரமா அவரை போட்டு ட்ரோல் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல், அதை செயலா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல தன்னோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. நான் சும்மாலாம் சொல்ல, பிஜிஎம் வைஸ் தன்னோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்காக. அவரை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஒவ்வொரு சீனியும் கைத்தட்டி ரசிப்பார்களா. ஆனால் இந்த மாஸ் பிஜிஎம்லாம் சூப்பரா போட்டாரு. பட் ஒரு எமோஷனல் சீன் வர்றப்போ கிட்டத்தட்ட ஒருத்தங்க இறந்துடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ என்னதான் அந்த சிச்சுவேஷன்ல இருக்க கேரக்டர்ஸ் அழுதாலும் அதை இன்னும் க்ளோஸா நம்ம ஹார்ட்டோட கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பிஜிஎம் தான். சோ அப்பேற்பட்ட ஒரு எமோஷனல் சீன் அப்போ ஒரு பிஜிஎம் வரும். ஆக்சுவலா பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் அழணும். ஆனா அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சா, சரி போ அடுத்து அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டு போயிட்டாங்க. யோ, இதுதான் என் படத்தோட டர்னிங் பாயிண்ட், இங்க அழணும்யா, அழுங்க அப்படின்னு அழுத்தி சொன்னாலும் அழுக வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அங்கதான் நான் சாம் சிஎஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த கைதியில ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாரு பாருங்க, தன்னோட பொண்ணை பார்க்க போறப்போ அதுதான் அந்த ஒட்டுமொத்த படத்தையே இன்னும் எலிவேட் பண்ணுச்சு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சீன் போடுறேன், அதை பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் சொல்றேன் உங்க கண்ணு கலங்கும். சேலஞ்சுக்கு ரெடியா? அப்பா அழாதப்பா. தங்கமே உண்மையை சொல்லுங்க, லைட்டா உங்க கண்ணு கலங்குச்சு தானே? நான் அழுலையா?
கண்ணு வேர்க்குது. இதுல ஒரு பக்கம் இந்த சீன், சிச்சுவேஷன், அந்த பொண்ணோட ஆக்டிங் அண்ட் கார்த்தியோட ஆக்டிங் இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசனா இருந்தாலும் அதை இன்னும் க்ளோஸா கொண்டு வந்து சேர்த்தது இந்த பிஜிஎம் தான். பட் இதை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன் இந்த படத்துல இருக்கும். ஆனா நமக்கு பெருசா கனெக்ட் ஆயிருக்காது. அதை தான் சொல்ல வரேன். அது டைரக்ஷன் வைஸ் பிரச்சனையா இல்ல பிஜிஎம் பிரச்சனையான்னு தெரியல. அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். அதே மாதிரி டப்பிங் நிறைய இடத்துல நம்ம த்ரிஷாக்கு லிப்சிங்கே ஆயிருக்காது. சிங்கிள் டேக்ல ஏதோ ஒரு டயலாக பேச விட்டு அவங்களுக்கு சின்மை தான் டப் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்னு பேசுவாங்க, த்ரிஷா ஒன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் படத்துல இருந்தாலும் அது ஒரு 20-30% தான். மீதி ஒரு 70% நல்ல ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. தெய்வீகத்துக்குள்ள ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி கொண்டு போனதெல்லாம் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லன் பெரிய ஆளு, செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ பெரிய ஆளு அப்படின்றத மட்டுமே காமிக்காம கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமோ அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. பட் சமீபத்துல வந்த ரெட்ரோ, கங்குவா இதுக்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு மக்கள் சைடுல இருந்து. பட் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நிறைய இடங்கள் ரசிக்கும்படியாவும் சிரிக்கும்படியாவும் இருந்துச்சு. ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி ஃபுல் டைரக்ஷன்ல இறங்கி அவர் ரோல்ல வேற யாராவது சீரியஸ் வில்லனை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது படம் பார்க்கறப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. அண்ட் இந்த படத்துக்கு லீட் வேற கொடுத்திருக்காங்க பார்ட் 2க்கு. அதுல எல்கேஜியோட ஆர்ஜே பாலாஜி வராரு. அந்த படத்தோட பேர் கருப்பு வெர்சஸ் வெள்ளைன்னு வச்சிருக்காங்க இப்போதைக்கு. இல்ல யூகேஜின்னு கூட வைக்கலாம். பட் அந்த படம் வருமா வராதா அப்படின்றது இந்த படம் ஓடுறத வச்சு தான் இருக்கு. எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 13 வருஷம் இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம் விடக்கூடாது, தூக்குறேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸுக்கு 200% பிடிக்கும். ஜெனரல் ஆடியன்ஸுக்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். இதுதான் ஹானஸ்ட் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.